Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்திற்கு வேத வசனத்தை கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் வேத வசனத்துக்காக இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யூடியூப் மூலமா இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் கூட இருப்பதாக. எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளை கிருபத்தாங்க ஆண்டவரே. 100 மறுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், அற்புதங்களை காண செய்யும். எல்லாவற்றும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எந்த வழியில் போகணும், என்ன பிரச்சனை எப்படி சந்திக்கணும் என்பதெல்லாம் நமக்கு போதித்தவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கீங்க, அவருடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கீங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். இப்பொழுதும் சங்கீதம் 107 சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த காலவேளை நம்மளோடு பேசுகிறார். பாருங்க, ஆபத்து காலத்துல உங்களுக்கு வருகிற இக்கட்டான காலங்களை நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய ரட்சகர் உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். ஆமென். ஸோ உங்களுக்கு ஏற்படுகிற இக்கட்டான சூழ்நிலை, உங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று எரேமியா 33:3 நம்ம வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது என்னெல்லாம் வசனம் சொல்கிறதுனா, அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்காக வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம கூப்பிட வேண்டியது அவசியமான ஒரு சூழ்நிலை இருக்கு. எப்படி தெரியுமா? ஆபத்து வரும்பொழுதும் இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதும் நாம யாரை கூப்பிடுகிறோம்? அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வருதுன்னு போது, நம்ம சூழ்நிலைகள் வந்து சரியா இல்லாத பொழுது, நமக்கு ஒரு குழப்பமான நிலைமை வரும்போது, முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது நாம யாரை நோக்கி கூப்பிடுறோம்? தேவனை நோக்குறோமா இல்ல மனுஷரை நோக்குறோமா? இன்னைக்கான ஃபேஷன் எப்படி ஆகி போச்சுன்னா, எதனா பிரச்சனையா டக்குன்னு உடனே வீட்டார்கிட்ட ஷேர் பண்றோமோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுறோம், மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றோம், யார்கிட்டயாவது ஷேர் பண்ணி அந்த பிரச்சனைகளை குறித்து நம்மளை விலாவரியா நம்மளே பேசி பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் உங்க அறிவுக்கு எட்டாததான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியத்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, யோசுவா காலத்துல தேவனாகிய கர்த்தர் அவங்களோடு எப்படி இடைப்பட்டார் தெரியுமா? யோசுவாவை குறித்து நம்ம வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வசனம் சொல்கிறது, எமோரியரை இஸ்ரவேல் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த கொடுக்க போகிற அந்த தருணத்துல இந்த இடத்துல யோசுவா என்ன பண்ணுகிறார்னா, கர்த்தரை நோக்கி பேசுகிறார். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீங்க இப்ப இந்த பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் வந்திருக்கு, அவங்கள நீங்க எங்க கையில கொடுக்க போறீங்க, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம கவனிச்சோம்னா, யோசுவா யார்கிட்டயாவது பேசிருக்கலாம், படை தலைவர்கிட்ட பேசிருக்கலாம், அடுத்த மற்ற ஜனங்களோட இல்லைன்னா கூட யுத்தத்தில் இருக்கிறவங்களோட பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க யாரு கூடயும் அவர் பேசல. அவர் பேசினது யுத்த காலத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்குது, அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவன் பேசினது யார் இடத்துல? கர்த்தர் இடத்துல பேசினான். கர்த்தர் இடத்துல பேசுனதுனால என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசி, அப்படி தொடர்ந்து வாசிங்க. பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் வருதுன்னா அது அந்த யுத்தத்தை முடிப்பதற்குள்ளாக அந்த சூரியனை குறித்து வேதம் சொல்லுகிற சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணார்னா அவர் அப்படியே நிறுத்தி விட்டார். அப்போ அங்கே வசனம் சொல்லுது, தரித்து நில். எதுக்கு தரித்து நிற்கணும்னா, இங்க யுத்தம் நடக்குது, யுத்தம் முடியல, யுத்தம் முடியாத போதே அந்த யுத்தம் முடியறதுக்குள்ள டைம் ஆயிடுது, ஈவினிங் ஆயிடுது, அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். அப்போ யுத்தம் வருகிற சூழ்நிலையில அந்த ஈவினிங் டைம்ல அந்த சூரியன் அஸ்தமிச்ச
ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த யுத்தம் அப்படியே முடிஞ்சிடும். ஆனா இங்க இன்னும் ஜெயம் பெறல. அப்ப ஜெயம் பெறாத பிறகு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற, ஆண்டவரே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஜெயத்தை நாங்க பார்க்கவே இல்லை, இந்த சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால என் தேவனாகிய கர்த்தர் அங்க ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாகவே சூரியனையும் அந்த இடத்துல நிற்கும்படியாய் செய்தார், சந்திரனிலும் அங்கே அதே இடத்துல 1 மணி நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சார். அல்லேலூயா. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா சரித்திரம் படைப்ப. ஆமென். அல்லேலூயா. யாருமே இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் படைக்கவே இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே யுத்தம் முடியல, பிரச்சனை முடியல, சூழ்நிலை முடியல, திருமண காரியம் முடியல, வீட்டின் காரியம் முடியல, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்கு ஆண்டவரே, ஆனா டியூரேஷன் முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு, காலம் முடிஞ்சிருமோ பயமா இருக்கு, நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற புத்திசாலி உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் எல்லா ப்ராசஸையும் நிறுத்தி வச்சுட்டு இந்த ஜெயம் வரும் வரைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை காண செய்வார். ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளும் உங்களுடைய ஜாப் விஷயமாகட்டும், திருமண காரியமாகட்டும், எந்த விஷயமானாலும் அது முடிவு வரலையா, ஆனா அந்த முடிவு வராத நேரத்தில் காலங்கள் முடிந்து போகிறது, சில விஷயங்கள் காலங்கள் கடந்து போகிறது, ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலனா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இயற்கையே அவர் நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அவ்வளோ தெளிவாக சொல்லு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில். ஒரு இயற்கையை கர்த்தர் தரித்து நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களின் நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, அல்லேலூயா, சந்திரன் நின்றது. அப்போ நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையை கர்த்தர் நிறுத்தி வைப்பார், உங்களுக்காக ஒரு சுழற்சியை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வு யோசுவாவுடைய காலத்தில் நடந்தது. ஏன் தெரியுமா? இந்த அதிசயம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த சரித்திரம் எப்படி ஒரு படைப்பாய் மாறினதுன்னா அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, வசனம் சொல்லுகிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு, அல்லேலூயா, அதுக்கப்புறம் தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நீங்கள் பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரச்சனை நிறைய இருக்கே. பிரச்சனை ஹெவியாக ஆக ஆக அடுத்த மனுஷனை தேடுறோம், அடுத்த ஆளை தேடுறோம், அடுத்த குரூப்பை தேடுறோம், சுயநலமாக சில விஷயங்களை யோசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் வரமாட்டோம், கர்த்தரிடத்தில் புலம்புறமே தவிர தேவன்கிட்ட சொல்யூஷனுக்காக காத்துடல. அங்கே வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரோட பேசினான், ஆண்டவரே டைம் முடியுது, ஆண்டவரே யுத்தம் முடியல, ஆண்டவரே இப்போ நாங்கள் என்ன பண்ண? அப்போ கர்த்தர் மட்டும்தான் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸோ இவங்க இப்படி பண்ணாங்க. மனுஷனை தேடினவங்களோட நிலைமை என்ன தெரியுமா ஆகும்? ஐயோ தான். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்துலேருந்து வெளியில் கொண்டு வருகிறார். வெளியில் கொண்டு வந்து மோசே மூலமா வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது, மோசே தேவனோடு பேச மேலே போயிருக்கிறாரு. மேலே போன அந்த சூழ்நிலை தாமதித்த பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, யாத்ராகம் 32ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவனுக்கு ஒரு பெரிய சரித்திரம் உண்டானது. மனுஷனை நோக்கி கூப்பிட்டவனுக்கு என்ன நடந்ததுன்னா, எங்களை மேய்க்கும்படியா இவ்வளோ நேரம் கர்த்தர் தான் அவங்களை கொண்டு வந்தார், அந்த உணர்வு இல்லை. கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கல, உடனே ஆரோனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு என்ன ஆச்சோ தெரியல, மோசே போயிட்டார், அவ்வளவுதான், அதனால எங்களுக்காக நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவங்க ஆரோனை செலக்ட் பண்றாங்க. ஆரோன் கிட்ட விஷயத்தை ஷேர் பண்றாங்க. ஆரோன் அவர்களை தவறாய் அவனை வழி நடத்தினாங்க. அல்லேலூயா. அடுத்த 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆரோன் என்ன பண்ணுகிறார்னா எல்லாரோட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குகிறார். அல்லேலூயா. நீங்க மனுஷர்கிட்ட போய் மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டீங்கன்னா மனுஷர்கள் உங்களை வழி நடத்துவார்கள், அவர்கள் தவறுதலாய் வழி நடத்துவார்கள். நீங்க மனுஷங்கிட்ட ஐடியா கேட்கும்போது நீங்கள் பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தேவனை விட்டு திரும்பி போவதற்கான அநேக வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. மனுஷனுடைய லீடிங்ல யாரும் போயிடக்கூடாது. புரியலையா? வாழ்க்கை புரியல, பிரச்சனை ஒரே குழப்பமாக இருக்குது, 2025 வந்துருச்சு, இன்னும் ட்ரையாகவே இருக்குது. என்ன? கர்த்தரிடத்துல பேசுங்க. அவர் பேசும் தெய்வம், அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அல்லேலூயா. அவருக்கு கண் இருந்து காது இருந்து எல்லா காரியத்தையும் இருந்து பேசாத விக்கிரகங்களை பார்க்குறோமே, அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நீங்கள் பேசினால் அவர் பேசுவார். நீங்கள் உட்கார்ந்து அவரோடு கூட அழுது ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தாமே முகமுகமாக உங்களோடு பேசி அவர் வழி நடத்துவார்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? இந்த ஆண்டின் துவக்கத்தில் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், மனுஷனோட ஷேர் பண்ணி, மனுஷனோட பேசி, ஆலோசனை பண்ணி தவறுதலாய் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற மேய்ப்பர்களைப் போல மாறிவிடுகிறார்கள். யாரும் வேணாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் கர்த்தரோடு மாத்திரம் பேசுனீங்கன்னா தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நிலைமை மாறும். அவன் யுத்த காலத்தில் நின்றுட்டு தான் கர்த்தரோடு பேசினான், வீட்டுக்கு போயிட்டு பேசலை. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. டைமு, சூரியன் மறைய போகிறது. இங்கே யுத்தம் முடியல, ஆனால் வார்த்தை கொடுத்துட்டாரு, அவர்கள் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன்னுட்டு. யுத்தம் பெரிதாக நடந்து ஜெயத்துக்கு நேராக போயிட்டே இருக்கிறாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவரே பின்பு அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்பு பேசினதுக்கு பின்பு தான் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தேவன் கரத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன பிரச்சனையோ, என்ன காரியமோ, என்ன குழப்பமோ, கர்த்தரோட மட்டுமே பேசுங்க. அவர் உங்களை சரித்திரத்தை படைக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது அவங்க நிலைமையை மாற்றுவார், மனநிலைமையை மாற்றுவார், உடைகளை மாற்றுவார், அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் சுபாவத்தை மாற்றுவார், உங்கள் நடைகளை மாற்றுவார், உங்களுடைய சகல காரியத்தையும் அவர் தம்மை போல மாற்றுவார். அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி வாழ்ந்து கடந்து சென்றாரோ அதற்கு போல ஒரு பெரிய அதிசயமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் உங்கள் இக்கட்டு காலங்களில் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை மாறணும்னா உங்கள் இக்கட்டு காலில் கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். இக்கட்டு காலத்தில் மனுஷனை தேடி, ஆரோனை தேடி விக்கிரகத்தை உண்டு பண்ணி விழுந்து போன ஜனங்கள், அல்லேலூயா, அந்த ஜனங்களைப் போல ஜனங்களை தேடாதீங்க. மனுஷ அன்பில் விழாதீங்க, மனுஷனை பார்த்து விழுந்து கிடக்காதீங்க. நேற்றைய போது நான் பேசும்போது அதான் சொன்னேன், மனுஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனுஷன் வாயிலேருந்து வார்த்தை வராதா? மனுஷன் பேச மாட்டானா? மனுஷன் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க மாட்டானா? மனுஷங்கிட்ட ஏன் கேட்குறீங்க? மனுஷன் நிலையற்றவன். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட்டுடுங்க. வசனம் தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ மனுஷனை பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கை தவறாய் நடத்துவார்கள். இல்லை, என் கணவர் கரெக்டாக சொல்லுவார், என் மனைவி கரெக்டாக சொல்லுவா, என் பொண்ணு கரெக்டாக தீர்க்கதரிசனம் சொல்லுவா, என்னை அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. கர்த்தர் தான் கரெக்டாக சொல்லுவார். மனுஷர்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தனக்கேற்ற சாதகமான வார்த்தைகளை இடைக்கட்டி பேசுவார்கள். வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானே, ஏன் உங்களால் நிதானிக்க முடியல? மனுஷனிடத்தில் போகும்போது உங்களை அறியாமையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை இழக்கிறீங்க. மனுஷனை பார்க்காதீங்க. ஆபத்தா, பிரச்சனையா, இக்கட்டா, சூழ்நிலையா, விரோதமாக இருக்கா? கர்த்தரை நோக்கி பேசுங்க. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை உங்களுக்காக செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விழுந்து போன இடத்துலேருந்து கர்த்தர் எழுப்புவார். உங்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பேதுருவை கர்த்தர் கொண்டு வந்தார். படகுல தொடர்ந்து வரும்போது அவர் கடல் மீது நடந்து வருகிறார். பேதுரு பார்க்குறான், ஆண்டவரே நீர் தேவனானால் என்னையும் இதில் நடக்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கேட்ட பொழுது கர்த்தர் அவன் நடக்க வைத்தார். அவன் நடந்து வந்துட்டு ஒரு அற்புதம், இயேசு செய்த அற்புதம் பேதுரு நடக்குது. பேதுருடைய கால்கள் அதை ருசி பார்த்தது. அப்போ தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? சரித்திரத்தை படைக்கும்படியாக தான் அழைக்கிறார். நடுவில் சந்தேகப்படாதீங்க, தேவனை நோக்கி போங்க, தேவனை நோக்கி போங்க. அவர் உங்களை அதிசயத்தின் மேல் நடக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் இக்கட்டில் அவரே உங்களை விடுவிப்பார். உங்கள் இக்கட்டில் அவரே உங்களுக்கு துணையாக இருப்பார். வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எரேமியால வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 32:19 நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஆமென், அல்லேலூயா. யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாகிய தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. அவனவன் கிரியைக்கு தக்க அவனுக்கு கர்த்தர் சரியான வழியை காண்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கான வழி உன் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, உங்களுக்கான வழி உங்கள் வீட்டார்களுக்கு தெரியாது, உங்களுக்கான வழி உன் சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, உங்களுக்கான வழி மனுஷர்களுக்கு தெரியாது. உங்கள் வழி கர்த்தருக்கு தான் தெரியும். யோசனையில் அவர் பெரியவர், அவர் கையில் கொடுங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இடர்களை ஆண்டவர் எடுத்து போடுவார். யோசுவாவை அதிசயத்தை காண செய்தவர். இன்றைக்கும் யோசுவா பற்றி படிக்கிறோமே, ஒரு யுத்தத்தில் சூரியனையும் சந்திரன் நிற்க வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு.
அது ஒரே ஒரு பக்தனால, ஒரு சின்ன ஜபத்தினால கர்த்தர் அதை செய்கிறார்னா, உங்கள் ஜபத்தினால உங்கள் வீட்டுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நிறுத்துவார். நிறுத்தி வச்சு ஜெயம் உங்கள் வீட்டுக்குள் வரும் வரைக்கும் கர்த்தர் உனக்காக சாதகமாக எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். ஸோ தேவனாகிய கர்த்தரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவித்து நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இன்றைக்கு பேசின வேத வசனத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் முகங்கள் மனுஷரை நோக்கி பார்க்காதபடி, ஆபத்து நேரமாகட்டும், இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், மனுஷனை நோக்கி அங்கும் இங்கும் அங்கலாய்த்து திரிகிற ஜனங்களாய் ஆண்டவரே மாறாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வழிகளை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள். ஆரோனிடத்தில் ஆண்டவரே ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மொத்தமாய் விழுந்து போனார்கள். ஆண்டவரே, விழுந்து போன ஜனங்களாய் இராதபடி, ஆபத்து வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் வேறு விதமாய் மாறும்போது, ஆண்டவரே யோசுவா உம்மை நோக்கி கூப்பிட்டது போல ராஜா, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, நீர் ஒரு இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு ஒரு அதிசயத்தை யோசுவாவோட வாழ்க்கையில் நீ செய்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த விளையாட்டுல கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதியும் பலவீனமும் சோர்வுகளும் பயங்களும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.